வெல்கம் பேக் டு ஸ்டுடியோஸ். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, விக்ரம் நடிப்புல வெளியாக போற, அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா ரிலீஸ் ஆகுமா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓகே, எனவே விடுங்க. விக்ரம் நடிப்புல வெளியாக இருக்கிற வீரா தீரா சூராங்கிற மூவில இருந்து ஒரு சாங் விட்டுருக்காங்க. அந்த சாங் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல மெயினா ஜிவி பிரகாஷ் தான் பாடியிருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட். சியான் விக்ரம் வீர தீரசுரன் பாதம் 2. ஆத்தி அடியாத்தி போட்டா வாய்ஸ் தாங்க உயிர் மாத்தி. ஆமா அவளுக்கு தெரிஞ்சு அட அவதான் அழகுன்னு புரிஞ்சு அவ பார்த்தா சிறுக்குல யாரும் பொழைக்கல கூறா பார்வை நூறா பாயும் கண்ணுப்படும் ராசாத்தி உன்னோட கண்ணழக பாராட்டி செம்மையா இருக்கு. வச்சிருந்த காப்பாத்தி என் நெஞ்ச அள்ளிக்கிட்ட ஏமாத்து. மியூசிக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வரும் பாதையில அப்பாவி எறும்புக சாக்குறத, ஆசை வரும் பாதையில அம்மாடி நீ நானும் சாக்குறத, ஒரே இடம் காதலிச்சு வாழ சொன்னா நான் கொஞ்சம் சாகணுமே. கண்டுபடு ராசாத்தி உன்னோட கண்ணழக பாராட்டி வச்சிருந்த காப்பாத்தி என் நெஞ்ச அள்ளிக்கிட்ட ஏமாத்தி. அத்தே அடியாத்தே போட்டா உயிர் மாத்தே. அத்தே அடியாத்தி போட்டா உயிர் மாத்தி. ஆமா அவளுக்கு தெரிஞ்சு அட அவதான் அழகுன்னு புரிஞ்சு அவ பார்த்தா சிறுக்குல யாரும் பொழைக்கல கூறா பார்வை நூறா பாயும் கண்ணுப்படும் ராசாத்தி உன்னோட கண்ணழக பாராட்டி. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. காப்பாத்தி என் நெஞ்ச அள்ளிக்கிட்ட ஏமாத்து. ஓ சே, சீக்கிரமா விடுதுன்னு மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே செம்மையா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ரிப்பீட்டட் மோட் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. உண்மையிலே ஜிவி பிரகாஷோட ஒரு கேரியரோட பீக்ஸ் லெவல் ஸ்டார்ட்னே சொல்லலாம். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிருத்தோட காலங்கள் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இப்போ அனிருத்தை கொஞ்ச நேரம் நீங்கள் நில்லுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் வரிசையாக தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோவாக இருந்தாலும் மியூசிக்காக இருந்தாலும் சாங்காக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பட்டி துட்டி இவரோட பேர் புகழ் பறந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட மியூசிக் டைரக்டருமே ஜிவி பிரகாஷ் தான். அதுலேயுமே வேற லெவல் சைக்கிள் செஞ்சுருக்காரு. இந்த பாட்டு ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. நான் இன்னொரு வாட்டி கேட்பேன், உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். வீரா தீரா சூரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பாட்டெல்லாம் வந்திருக்கும். வீரா தீரா சூரா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட ஒரு மூவில ஏதோ ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டு டைட்டில். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வருது. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில்
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது, செகண்ட் பாத்தீங்கன்னா பார்ட் 1 ரிலீஸ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் உல்டாவா, ஸ்டோரி எதுவும் உல்டா ஆகாம இருந்தா சரி. பட் ஆனா விக்ரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவிக்கு வரணும்னு எல்லாரும் ஆர்வலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவர் கஷ்டமான கடின உழைப்பெல்லாம் போட்டு மூவி பண்ணிடுறாரு. பட் ஆனா ரிலீஸ் ஆகிற நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் வந்துடுது. ஆனா இந்த படம் எந்த சிக்கலுமே இல்லாம மார்ச் 27 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்க வேண்டியதுதான். இந்த லுக்குமே வந்து சியான் விக்ரம் பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. ஓகே, இந்த சாங் ஆக்சுவலா வந்து செமையா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். நம்ம சேனல் யார் புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை, see you on next video.